ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஓகே டியர்ஸ், இப்போ ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னுடைய அந்த வீடியோ போடாமல் இருக்கிற அந்த இடைப்பட்ட கேப்பில் ஒரு சில மெசேஜஸ் வரும். ஒரு சில மெசேஜஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மெசேஜ்லலாம் எதுக்காக ஒரு நாள் கேப் விடுறாங்க அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு சில பேர் ரொம்ப பாசமாக இருக்காங்கல்ல அப்படின்னு தோணும். எனக்கு உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கைஸ். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், நான் ஐடி மிஸ் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமை டேஸ் வித் ரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரெட் கலர் டிபியோட ஒரு இது வரும், அதாவது ஒரு ஐடி வரும். அதுதான் என்னுடைய நியூ ஐடி. அதில் ஆல்ரெடி 2 ரீல்ஸ் என்னமோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போயிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. பார்ப்போம். ஓகே ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான ஸ்கூல் மார்னிங் டைம் காட்டுறாங்க. ஸ்கூலுக்குள்ளே ஒரு 2 பேர் ரொம்ப வேகமாக ஓடி போயிட்டுருக்காங்க. மூச்சு வாங்குது. அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கிளாஸ்க்கு முன்னாடி மூச்சு வாங்க அப்படின்னு நின்றுட்டுருக்கா. உள்ளே இருக்க ப்ரொஃபஸர் இவங்க 2 பேரையும் பார்த்து, 2 பேரும் இன்றைக்கும் லேட்டா? சார் இல்லை சார், பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு. பஸ்ஸு லேட் ஆச்சுன்னா அதுக்கு பஸ்ஸை நானாக விட முடியும்? ஐம் சாரி சார். என்ன சாரி? ஒரு நாள் நீ சாரி கேட்குற, இன்னொரு நாள் அவன் சாரி கேட்குறான். சார் உண்மையிலே பஸ்ஸு தான் லேட் ஆகிடுச்சு, அவனை திட்டாதீங்க. ஐயடாப்பா, உங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாது, போங்கடா உள்ள. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்களும் உள்ளே போகிறாங்க. ஆக்சுவலி இது 2 பேர் யார் தெரியுமா? நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும். இவங்க 2 பேரும் அப்படியே உள்ளே போயிட்டு ப்ளேஸில் உட்காந்துட்டு நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டு, டே ஜங்கு, நான் கிளாஸ் வைக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அட பாவி, டேய் இன்னைக்கு சப்மிட் பண்ணுண்டா. தெரியும், மறந்துட்டேன். என்ன பண்ணுறதா? ஐயோ, இப்போ எழுதக்கூட முடியாதேடா. என்ன பண்ணுறது சங்குக்கு? எனக்கு பயமாக இருக்குது. ஆல்ரெடி அவர் கோவமாக இருக்கார். சரி, கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன், விட்டுரு, பார்த்துக்கலாம் அப்படின்ற. விடு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த முன்னாடி நின்றுட்டுருக்க அந்த டீச்சர் கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக அவர் கையில் வச்சுருந்த புக்கை டேபிள் மேலே வச்சுட்டு, ஓகே கிளாஸ் ஒர்க் எல்லோரும் எடுத்து டேபிள் மேலே வைங்க அப்படின்னு சொல்ல நம்ம டேக்கு கொலை நடுங்கிடுது. நம்ம ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு, பட் நம்ம டே எடுத்துகிட்டு வரல. ஒரு மாதிரி அவருக்கு பயத்தில் அப்படியே பதட்டமாக அந்த சாரும் ஒருத்தராக சைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. அப்படியே கரெக்டாக 3rd பெஞ்ச், நம்ம டேவுடைய பெஞ்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக் தான் உட்காந்துருப்பார், அதுக்கப்புறம் தான் நம்ம டே. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் கிட்ட கிளாஸ் ஒர்க் எடு. சார் கிளாஸ் ஒர்க் எடுத்துகிட்டு வரலையா? அப்போ நில்லு. நீ? சார் நானும் எடுத்துகிட்டு வரல. எப்படிடா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மறந்துட்டு வருவீங்களா? சாரி சார். நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே அந்த கிளாஸ் ஒர்க் என்னோடய டேபிள் மேலே இல்லை, வச்சிடுறேன் சார். போங்க, வெளியே போய் நில்லுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே வெளியே போக, நம்ம டேவும் பின்னாடியே ஜங்குக் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் வெளியே போய் நின்ட்டு, அப்பாடா இங்கே தாண்டா நல்லா காற்று வருது. ஏய், நீ தான் கிளாஸ் வச்சுருக்கல, அப்புறம் இதுக்கு கூட இல்லைன்னு சொன்னா? அது ஆமாம், நீ மட்டும் தனியாக நீங்கள் நின்று என்ன பண்ண போகிற? எப்படியும் உன்னை வெளியே அனுப்புவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் என் டிவி இல்லைன்னு போய் சொன்னேன். ஆனால் ஜங்குக்கு இதை தேவையில்லாமல் நீ பனிஷ்மெண்ட் வாங்குறது மோட்ரா. ஏன்டா நீ வர? எனக்கே எப்படா வெளியே வருவோன்னு இருந்துச்சு. இங்கே தான் நல்லா காற்று வருது. நீ இருக்க பாரு,
இவர் இன்னைக்காவது கூப்பிட்டு போயிட்டு அம்மாட்ட சொல்ல போகிறாரு, மாட்ட போகிறோம். வீட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கிட்டே 2 பேருமா சேர்ந்து வாசலில் நின்றுட்டுருக்க அந்த டீச்சரும் எல்லாருக்கும் சைன் போட்டுட்டு இவரும் அப்படியே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போகலான்னு போக இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, பார்க்குறேன்டா, எத்தனை நாள் தான் நீங்கள் 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவியும் ஜங்குக்கையும் பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே அந்த ப்ரொஃபஸர் அந்த இடத்த விட்டு போக இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அழகாக மற்ற கிளாஸஸ்லாம் போகுது. அன்றைக்கி ஈவினிங் 2 பேருமா சேர்ந்து நடந்து போயிட்டுருக்க நம்ம டே என்னமோ அப்படி ஒரு மாதிரி டீப் திங்கிங்கில் போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவோடைய அந்த சட்டை கை இருக்கும்ல, அந்த ஸ்லீவை பிடிச்சி ஒரு இழுத்து, ஏய் ஆ என்ன யோசிக்கிற? இல்லை ஒன்றும் இல்லை, சொல்லுடா. இல்லை சார் இன்னைக்கு ஒன்று சொன்னார்ல. என்ன சொன்னார்? இல்லை ஜங்குக், நம்ம 2 பேரும் பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து பக்கத்து வீடுன்றனால ஒன்றாவே வளர்ந்துட்டோம், ஸ்கூலும் ஒன்றா வந்துட்டோம். ஒருவேளை காலேஜ் ஒன்றா போக முடியலன்னா என்ன பண்ணுறது? காலேஜ் ஒன்றா போக முடியலனாவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எப்படியும் நம்ம அம்மா அப்பா 2 பேருமா சேர்ந்து அழகாக ஒரே காலேஜ் தான் சேர்த்து விடுவாங்க. அதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. இல்லை அந்த சார் நீங்களும் எவ்வளோ நாள் தான் ஒன்றா இருப்பீங்கன்னு பார்க்குறேன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு ஜங்கு. ஷோ, அவன் ஒரு சோடா புட்டி, நீ ஒன்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா பசிக்குதுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் டேவுமா சேர்ந்து ஒன்றா நடந்து போக இப்போ நம்ம டே தான் நேராக அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நம்ம ஜங்குக்குடைய வீடு. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம டேவோட வீட்டில் போய் அட்டனன்ஸ் போட்டு தான் நம்ம ஜங்குக்கு அவருடைய வீட்டுக்கு போவார். இப்போ நேராக உள்ளே போனதும் அவங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, டேவுடைய அம்மா. நம்ம ஜங்குக்கு அதுலேருந்து பாதி எடுத்து சாப்பிட்டுட்டு, சரி ஆண்டி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வீட்டுக்கு போயிட, அதாவது ஜங்குக்கு அவருடைய வீட்டுக்கு போயிட. இப்போது இங்கே நம்ம டிவி தான் காட்டுறாங்க. கிச்சனில் நிற்கிறவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா ப்ளீஸ்மா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? என்னது? என்னையும் ஜங்குக்கையும் ஒரே காலேஜ் சேர்த்து விடுறீங்களா? உன்னையும் ஜங்குக்கையும் ஒரே காலேஜ் சேர்க்கணுமா? அது எப்படிடா நடக்கும்? ஏம்மா? ஏவா, நீ ஒரு கோர்ஸ் படிக்கிற, அவன் ஒரு கோர்ஸ் படிக்கிறான்னா 2 பேருடைய கோர்ஸும் ஒரே காலேஜில் இருந்தால் சேர்த்து விடலாம். 2 பேருடைய எய்மும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படிடா சேர்க்க முடியும்? அப்போது நான் ஜங்குக் பிடிச்சதே நானும் படிக்கிறேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ படித்தாதான் நாளைக்கு ஒழுங்காக வேலை பார்ப்பேன். அவனுக்கு பிடிச்சத வேலை பார்க்குறதுக்கு நீ என்ன பைத்தியமா? இல்லைம்மா, அது எனக்கு புரியுது. நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே வளர்ந்துட்டீங்க. இப்போது காலேஜ் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க, அதானே? ஜங்குக் யோசிக்கல, எனக்கு தான் இந்த யோசனை வந்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா? தேவையில்லாமல் யோசிக்காமல் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ண. கிளாஸ் ஒர்க் எழுதணுமா? நீங்கள் என்ன கரெக்டாக சொல்கிறீங்க? எனக்கு மெசேஜ் வந்துச்சு அவன் ஸ்கூல்லேருந்து. மெசேஜ் அனுப்பிட்டாங்களா? ஜங்குக்கு எடுத்துகிட்டு போகலையா? இல்லைம்மா, அவன் எடுத்துகிட்டு வந்தான். எனக்காக தான் எடுத்துகிட்டு வரலன்னு போய் சொல்லிட்டான். நல்ல வாழ்த்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். நான் ஜங்குக்கிட்ட கேட்டதுக்கு அதுதான் சொன்னான். அது சரி, எங்ககிட்ட தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு பார்த்தா ஸ்கூலில் போய்ட்டு இதை தான் பண்ணிகிட்ருக்கீங்களா 2 பேரும்? நாங்கள் என்னம்மா பண்ணுறது? நான் நினச்சாலும் ஜங்குக்கு விட்டு கொடுக்க முடியாது. சரி, போ ஓவராக பேசிகிட்ருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்படியே அமுச்சு விட்றா. இப்போ நம்ம டேவும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவருடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது கிளாஸ் ஒர்க்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம சங்குக்கு தான் காட்டுறாங்க. மணி ஒரு 7 மணி போல் இருக்கும். கிளாஸ் ஒர்க் எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம டேவுடைய வீட்டுக்கு வர நம்ம டே வந்து மேலே ரூமில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேராக டேவுடைய ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு படிக்கிறதுக்குன்னு எடுத்துகிட்டு வந்த புக்கை நேராக அழகாக அந்த பெட்டு மேலே தூக்கி போட்டு அவரும் பெட்டு மேலே மலாந்து படுத்துக்கிட்டு, டேய் வரியா வீடியோ கிளம்பலாம்? வீடியோ கேமா? டேய் நாளைக்கு கிளாஸ் ஒர்க் சப்மிட் பண்ணோம், இல்லைனா அப்புறம் சார் என்னை வீடியோ கேமில் இருக்க பிளேயர் மாதிரி ஓட விட்டுருவார். அவெல்லாம் அவ்வளோ சீன் இல்லைடா, ஏன்டா நீ உனக்கு அவ்வளோ பயப்படுற? உனக்கு என்னப்பா, நீ முடிச்சிட்ட, நீ சொல்லுவ. இப்போ என்ன, நான் முடிச்சிட்டேன் அதானே, இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா அவருடைய கிளாஸ் ஒர்க் எடுத்து ஃப்ரண்ட் பேஜை கிழிச்சிட்றாரு. கிழிச்சிட்டு அந்த நார்மல் பேஜில் வந்து நம்ம டேவுடைய பேரை எழுதி வைக்க இப்போ அந்த நோட்டு வந்து டேவுடையது உள்ளே இருக்க எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம சங்குக்கு தான் அந்த நோட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேக்கிட்ட கொடுக்க, இந்தா. ஏய் என்ன இது, ஓ நோட்டில் ஏன் பேர்? இனிமேட்டு இது ஓ நோட்டு போதுமா? சங்குக்கு எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? பின்ன சும்மா தேவையில்ல அதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். எது வா விளாட்லாம். சங்குக்கு அப்படி பார்த்தா நீ இன்னும் முடிக்கல. விட பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாமா? வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு அவருடைய ரூமில் இருக்க அந்த வீடியோ கேம் அந்த பிளேயர் இருக்கும் இல்லையா டிவியில் அப்போ உள்ளது, அதை கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க 2 பேரும். நம்ம சங்குக் டேவுடைய வீட்டில் தான் டின்னரும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு நேராக அவருடைய வீட்டுக்கு போய்ட்டு தூங்கிக்கிறாரு. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம டேவுடைய ரூம்லேருந்து ஆப்போசிட்டில் எட்டி பார்த்தா நம்ம சங்குக்குடைய ரூம் வந்து தெரியும். ஸோ எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு தான் படுப்பார் நம்ம சங்குக்கும் நம்ம டே 2 பேருமே. இப்போ அப்படியே நாட்கள் போகுது. இவங்களுடைய ஸ்கூல் டேஸ்லாம் முடிய ஆரம்பிக்குது. இப்போ அழகாக ஒரு காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் அப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. மார்க்கெல்லாம் வந்துருச்சு, பாஸ் ஆயாச்சு. இன்னும் தேவைப்படுற ஒரே விஷயம் ஒரு காலேஜில் போயிட்டு சேரணும், அவ்வளோதான். காலேஜுன்னு சொல்லிட்டு வீட்டில் பேச்சு எடுத்த உடனே நம்ம சங்குக் கிட்ட தான் ஃபஸ்ட்டு நம்ம டே போயிட்டு நீ என்ன காலேஜ் சேர போகிற அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு கேள்வி மேலே கேள்வி. ஆனால் நம்ம சங்குக் வந்து என்னென்னா அவர் ஒரு முடிவில் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். ஸ்டடீஸ் தான் அவருடைய லைஃப்னு கிடையாது. லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான் அவளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் என்ன காலேஜு என்ன கோர்ஸ் அதெல்லாம் அவர் டிசைட் பண்ணவே இல்லை. அவர் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அவருக்கு லீவ் கிடைக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதே சமயம் வேலையும் கிடைக்கணும். ஸோ நம்ம சங்குக்கு வந்து இந்த மாதிரி போக இப்போ ஒரு நாள் நம்ம டே போயிட்டு நீ என்ன கோர்ஸ் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம சங்குக்கு வந்து ஈஸியாக நான் ஆர்கிடெக்சர் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட ஈஸியாக சொல்ல, ஆனால் நம்ம டேக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு காமான பர்சன். அவரை சுற்றி இருக்கிறது, அவரை சூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப மைல்டாக அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் நம்ம சங்குக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்க நம்ம சங்குக்கு, ஏய் உனக்கு தான் ஃபேஷன் டிசைனிங் தான் பிடிக்கும்ல, ஃபேஷன் டிசைனிங் எடுறா. ஆனால் சங்குக், எப்படி ஆர்கிடெக்சர் காலேஜ்லலாம் ஃபேஷன் டிசைனிங் இருக்கும்? அதுக்கு என்ன இப்போது? அதுக்கு என்னவா? நீ வேறு காலேஜ் நான் வேறு காலேஜ்னா எப்படிடா? ஐயோ டே, காலேஜ் முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வரலாம். உன்னால் அப்படி இருக்க முடியுதா? இருக்க முடியாது தான், பட் பழகிக்கலாம்டா. சரி. சங்குக், உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருவாங்கள்ல? இல்லை நான் உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன்னா உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. என்னை பற்றி நீ திங்க் பண்ணவே மாட்டல? ஏன்டா அப்படி சொல்கிற? ஸ்கூல் டைம்னால் நான் எப்போவுமே பக்கத்தில் இருப்பேன், என்னை பற்றி யோசிப்பேன். ஆனால் இப்போது ஏன்டா நீ வேற பட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தான் நம்ம டேவை அப்படியே விரட்டி விட்டுறா. ஆனால் நம்ம டே போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம சங்குக்கு ஒரு வாட்டி டேவை திரும்பி பார்க்குறாரு. இப்போ நம்ம டேவுடைய
வீட்டுக்குள்ளே வந்து நம்மகிட்ட எப்படியே போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா, ஏய் என்னடா அவனையும் பார்த்துட்ருக்க? மா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் டே ரொம்ப ஃபீல் பண்ணுறாம்மா. பேசாமல் நானும் ஃபேஷன் டிசைனிங் எடுத்துருவா. ஏய் உனக்கு எது பிடிக்குமோ அதை எடு, புரியுதா? அது கரெக்டு தான், ஆனால் டே ஃபீல் பண்ணுறானே. என்னால் எதாக இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்க முடியும், அவனால் முடியாதுமா. அவனால் நான் சொல்கிற கோர்ஸ்க்கெலாம் வர முடியாது. பார்த்தல சொன்னதான் அவனுடைய ஃபேஸ் எப்படி மாறிச்சுன்னு. பாவம் மாட்டே. நான் பேசாமல் ஃபேஷன் டிசைனிங்கே எடுத்துறவா? ஜங்குக், உனக்கு பிடிச்சதை எடு, புரியுதா? நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணுமா இல்லை பிரிஞ்சு போகணுமா அப்படின்றது காலம் முடிவு பண்ணும். அதே மாதிரி நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணி தனித்தனியாக போயிட்டீங்கன்னா பிரிஞ்சிருவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. யார் இடையில வந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுல தான் இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்ட்டு, புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், டே இப்படி வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு உறுதுணையாக நீ இருந்தனா அவன் எப்போவுமே வீக்காக தான் இருப்பான். அவனை ஸ்ட்ராங் ஆக்குறது தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய அழகு. புரியுதுமா? போ, நாளைக்கு காலேஜ் போய்ட்டு அட்மிஷன் போடணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் மாதிரி போகுது. நம்ம ஜங்குக் வேறு காலேஜ், நம்ம டே வேறு காலேஜ். 2 பேருமே தனித்தனியாக போயிட்டு காலேஜ் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படியோ ஒரு வழியாக காலேஜுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டே நினச்ச மாதிரி ஜங்குக் கூட எப்போவுமே இருக்க முடியல. ஏன்னா ஜங்குக்கு ஒரு சில டைம் கிளாஸ் லேட்டாக முடியும், டே மட்டும் வீட்டுக்கு தனியாக வர மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் டே வந்து காலேஜுக்கு சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும், ஜங்குக் காலேஜுக்கு தனியாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் 2 பேரும் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒன்றா வீட்டுக்கு வந்துடுவாங்க, இல்லைனா ரேண்டமாக மீட் பண்ணுவாங்க. பக்கத்து வீடுனாலும் இப்படி இருக்குது, காலேஜுன்றனால ஸ்டடீஸ் ஒர்க் அதிகமாகுது. அதேமாரி வெளியே போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயமும் அதிகமாகுது. ஸோ வீட்லேயும் ரொம்ப நேரம் இருக்க முடியல. நைட்டு மட்டும் தவறாமல் அந்த நைட்டு குட் நைட் சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் கரெக்டாக பார்த்து குட் நைட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்து தூங்குவாங்க. அதுதான் அவங்க நாள் கடைசியில் பார்க்குற ஒரு சந்திப்பு மாதிரி இருக்கும், அந்த ஜன்னல் வழியாக பார்த்து டாட்டா சொல்கிறது. இப்போ அப்படியே நாட்கள் போகுது. காலேஜ் லைஃப் ஒரு 2 இயர்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க, அவர் ஒர்க்கில் ரொம்பவும் பிஸியாக ஆரம்பிச்சிட்டாரு காலேஜில். நம்ம ஜங்குக் பற்றி சொன்னால் அவருக்கு எடுத்துருக்கிறது ஆர்கிடெக்சருன்றப்போ அதுக்கு டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். சுற்றி பார்க்க வேண்டியது, ஒர்க் பண்ண வேண்டியது, கால்குலேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஜங்குக் அதில் மொத்தமாக மூழ்கி போயிடுறாரு. ஏன்னா அந்த ஃபீல்டு அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்படி ஒருத்தர் அவங்களுடைய லைஃப்க்கான தேவைகளை பார்க்க ஆரம்பிக்க 2 பேரும் மீட் பண்ணுறது, பேசுகிறது எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. ஒரு சில டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம டேக்கு ஜங்குக்குடைய ஞாபகம் வரும். பேசலான்னு ட்ரை பண்ணும்போது பக்கத்து வீட்டில் போய் பார்த்தாலும் ஜங்குக் இருக்க மாட்டார், இல்லைனா வேலையாக இருப்பார். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துடுவார். இதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கும் பண்ணுவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாலும் ஆனால் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு வழியாக நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் மாதிரி கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு 1 வீக் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா, இந்த 1 வீக் ஃபுல்லாக அடித்தாலும் பிடிச்சாலும் பரவாயில்ல, டே கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே நம்ம டேவோட வீட்டுக்கு வர, நம்ம டே வந்து வீட்டில் இல்லை. ஆனால் நம்ம டேவுடைய அம்மா பார்க்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. கவுச்சில் உட்காந்துட்டு ஏதோ பெருசாக யோசிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஆண்டி, ஏய் சொல்லு ஜங்குக், டே இன்னும் வீட்டுக்கு வரலையே? இல்லை ஆண்டி, அவன் வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கீங்க? ஜங்குக், நான் உனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலையே. சொல்லுங்கள், பரவாயில்ல. இல்லை ஜங்குக், அது டேவுடைய அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பூசனுக்கு போகணும். டேவை காலேஜ் மாற்றுற மாதிரி இருக்கும் போல். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? எனக்கே அதான்ப்பா ஒரு மாதிரி இருக்கு. படிப்பு முடிகிற நேரம் எப்படி வந்துருச்சு. அப்போ நான் டேவை சுத்தமாக பார்க்க முடியாதா? நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்கன்னா பூசனுக்கு போயிடுவோம்ப்பா. பார்க்குறது ரொம்ப கஷ்டம். டேக்கு இந்த விஷயம் தெரியுமா?
இல்லை, இன்னைக்கு தான் அவரே சொன்னார், ஈவினிங் தான் டே கிட்ட சொல்லணும். ஓ, சொன்னா டே ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ல ஆண்டி? கண்டிப்பாக, அதுவும் உன்னை பார்க்க முடியலன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான். ஓ, சரிங்க ஆண்டி. ஏய், எங்கே போகிற? வெயிட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். இல்லை ஆண்டி, நான் இங்கே வந்ததா அவங்ககிட்ட சொல்லிக்காதீங்க. நான் நான் பார்த்துக்கிறேன். என்னை பற்றி எதுவும் அவன்கிட்ட பேசாதீங்க. ஏன் சங்குக்கு இப்படி சொல்லிட்டு போகிற? ப்ளீஸ் ஆண்டி, நான் இங்கே வந்ததே அவனை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ நீங்களே போயிடுவீங்க. இப்போது நான் சொந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் டீ கிட்ட. நீங்கள் முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லுங்கள். அவன் கண்டிப்பாக கேட்பான், இந்த விஷயம் எனக்கு தெரியுமான்னு. கேட்டால் தெரியும்னு சொல்லுங்கள். எதுவும் நான் சொல்லலைன்னு சொல்லிடுங்க. அதை நீ சொல்லலாமேடா. இல்லாண்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிட, நம்ம டேவுடைய அம்மா பெருசாக அதை பற்றி யோசிச்சுக்கல, சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் நம்ம சங்குக்கு வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அவரே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவருக்கு டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஒரு மாதிரி கண்ணீர் அப்படியே சுட்டு சுட்டா அவரே அறியாமல் அப்படியே அழ ஆரம்பிக்கிறார். அவர் கரெக்டாக நம்ம சங்குக்கு அவருடைய வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கும் நம்ம டே வீட்டுக்கு வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம சங்குக்கு ஒரு செகண்ட் பார்த்ததுக்கு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டுக்குள்ளே போனதும் அந்த சிரிப்பே போயிடுது. இப்போ நேராக அவருடைய வீட்டுக்குள்ளே போக நம்ம டேவுடைய அம்மா எல்லா விஷயத்தையும் நம்ம டே கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ சோகமாக இருக்குது, அழுகியாக வருது சொல்ல போனால். ஆனால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நான் ஹாஸ்டல் கூட தங்கிக்கிறேன், இங்கேயும் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, பட் அவங்க அம்மா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க. சரி, இதை பற்றி சங்குக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வீட்டுக்கு போக உள்ளே போய் பார்த்தா சங்குக்குடைய அம்மா, சங்குக்கு வீட்டில் இல்லைடா, பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம டேக் அது ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான், இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க, எதுவுமே சொல்லவே இல்லையா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. சரி, நைட்டு பாய் சொல்கிறதுக்கு, குட் நைட் சொல்கிறதுக்காவது வருவான், அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நைட்டு ரூமில், நம்ம சங்குக்குடைய ரூமில் லைட்டே இல்லை. ஆனால் நம்ம சங்கு ரூம்குள்ளேயே தான் இருக்கார். அவர் பார்க்குறாரு நம்ம டே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறத. பட் அவரால் லைட்டை ஆன் பண்ணி டே கிட்ட குட் நைட் சொல்லிட்டு தூங்குற அளவுக்கு கட்ஸ் இல்லை. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் அவன் பிரிஞ்சு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறத பார்க்குறப்போ, ஸோ நம்ம சங்குக்கு முடிவு பண்ணுறது, இந்த ஒரு வாரத்தில் அவன் கிளம்பிடுவான், இந்த ஒரு வாரத்தில் அவன் முன்னாடி போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா நம்ம சங்குக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரோக்கனாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே ஜாலியாக இருக்கணும், அதுதான் அவருக்கு வந்து ஃபீல் பண்ணுறது, அழுறதுலாம் பிடிக்காது. நம்ம டேக்கு அது நல்லா தெரியும். நம்ம டே வந்து என்றைக்காவது நம்ம சங்குக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறப்போ கலாய்ப்பார். அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாய்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி கலாய்ப்பார். எங்கே இவன் அந்த மாதிரி கலாய்ச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம், ப்ளஸ் ஃப்ரெண்டு முன்னாடி போய் அழுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு திங் நம்ம சங்குக்குடைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. இந்த சைட் நம்ம டே ரொம்ப நேரம் காத்திருக்காரு. மணி ஒரு 12:30 போல் இருக்கும். அவருக்கு தூக்கம் வந்துடுது. ஸோ அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு தூங்கிட்டுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம சங்குக்கு டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாரு நம்ம டேவை. இப்படியே 1 வீக் போகுது. லாஸ்ட் வீக் கூட நம்ம டேவை வந்து பார்க்குறதுக்கு நம்ம சங்குக்கு வரவே இல்லை. நம்ம டே வெயிட் பண்ணுறாரு, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறப்ப வெயிட் பண்ணுறாரு, அட்லீஸ்ட் லக்கேஜ் எடுத்து கொடுக்கவாது வருவான்னு வெயிட் பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக் வந்த பாடில்லை. நம்ம டேக் ஒரு மாதிரி ஆகிடுது. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா வேறு ஹரிபரியாக இருக்காங்க, சீக்கிரம்டா வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேவும் வேறு வழி இல்லாமல் ஏறிடுறாரு. அவருடைய ஃபோன் நம்பர், நம்ம டே வந்து காலேஜெலாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபோன் நம்பர்லாம் வந்து ஃபோனே வந்து வாங்கியிருப்பாங்க அந்த காலம் அப்படின்ற மாதிரி. ஃபோனை அப்போ தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஃபோன் நம்பர் வந்து எழுதி நம்ம சங்குக்குடைய அம்மா கிட்ட கொடுத்து, இந்த நம்பர் வச்சுக்கோங்க, இது என்னுடைய ஃபோன் நம்பர், நான் புதுசாக வாங்கியிருக்கேன், அவன்கிட்ட கொடுங்க, ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம சங்குக்குடைய அம்மா கிட்ட கொடுத்துட்டு போக, நம்ம சங்குக்குடைய அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. நம்ம டேவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு பூசனுக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம சங்குக்குடைய கைக்கு நம்ம டேவுடைய ஃபோன் நம்பர் வந்தும்
நம்ம ஜங்குக்கு ஒரு நாள் கூட கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல. ஆனால் பூசனில் நம்ம டே வந்து புதுசாக ஒரு காலேஜில் ரீஜாயின் பண்ணி நம்ம ஜங்குக்குடைய காலுக்காக வெயிட் பண்ணுவார். அங்கே போனால் டோட்டலாக நியூ எக்ஸ்போசர்ன்றால யாருமே அவர்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அந்தளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி லோன்லி டைமில் நம்ம ஜங்குக்கு நம்ம டே ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல யாருக்கிட்டேயும். அவங்க அம்மாக்கிட்டேயும் எக்ஸ்போஸ் பண்ண முடியல. நாட்கள் போக போக அந்த தனிமை அப்படின்றது அந்த பர்சனை ரொம்ப எதிர்பார்க்க வைக்குது. அதாவது நம்மகிட்டே தனியாக இருக்க இருக்க நம்ம ஜங்குக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், அவன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், அவன் கூட பேசினா நல்லாயிருக்கும், அவன் கூட பழகினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆசை கூடிக்கிட்டே இருக்குது. சொல்லுவாங்கள்ல, ஒருத்தரை விட்டு விலகி போக போக தான் அவங்களுடைய அருமை தெரிஞ்சு நம்ம நெருங்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நம்ம டேக்கு நடக்குது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தா அவருக்கும் அதே தான். அவருக்கு இப்போ என்னென்னா ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் மினிட்லேயாவது டே கூட சந்தோஷமாக இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாரு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. பட் முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, காலேஜ்லாம் முடியுது. 2 பேரும் ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. தனித்தனியாக வேலை, புது எக்ஸ்போஷரு, சேலரிக்காக உழைக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டலி ப்ரெஷரபிள் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க 2 பேருமே. ஸோ 2 பேருக்கு 2 பேரை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. ஆனால் எதனாவது ஒரு இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தாலே போதும், 2 பேருக்கும் 2 பேருடைய ஃபீலிங் வந்துடும். ஜங்குக் டே கூட இருந்த இடம், அப்புறம் அந்த ஃபன்னு, அவங்க கூட சேர்ந்து சுற்றுறப்போ இருந்த அந்த என்ஜாய்மெண்ட், அது எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அவங்கவுங்க வேலைகளையும் பார்த்துட்ருக்க. இப்போ ஒரு நாள் ப்ரெசண்ட்டாக இப்போ ஒரு நாள் நம்ம டேவை காட்டுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ அழகாக ஒரு ட்ரெயினில் ஏறுறாரு. உள்ளே போயிட்டு ரொம்பவும் சோர்வாக அப்படியே போயிட்டு ஒரு சீட்டில் உட்கார்றாரு. ஈவினிங் டைம் சீட்டில் உட்கார்றாரு. ட்ரெயின் கொஞ்சம் காலியாக இருக்குது, ஆனால் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. சீட்டில் எல்லா சீட்லேயும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நம்ம டே தான் எதிர்ச்சியாக நிமிர்ந்து பார்க்குறாரு. அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீட்டில் ஒரு பர்சன் அப்படியே ஹெட்செட்டை போட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக பாட்டு கேட்டு வந்துட்டுருக்காரு. அந்த பர்சன் நம்ம டேவை பார்க்கல. நம்ம டே அந்த பர்சனை பார்த்துட்டாரு. மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சு. நம்ம டே இறங்குற வேண்டிய அந்த ஸ்டேஷன் வந்துருச்சு. ஆனால் நம்ம டே இறங்கவே இல்லை. ஒரு மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க பர்சனையே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்க. ட்ரெயின் நின்னதும் அந்த பர்சன் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் கண்ணை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் பார்க்குற முதல் முகம் நம்ம டேவுடைய முகம். அதை பார்த்ததும் அவருக்கும் வார்த்தைகள் வரல, நம்ம டேக்கும் வார்த்தைகள் வரல. ஆக்சுவலாக அந்த பர்சன் நம்ம ஜங்குக். அந்த இயர்பாடில் வர ஒரு மெலோடி மியூசிக், அந்த ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த அந்த பிரிவை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறப்போ அதே பர்சன் ஆப்போசிட்டில் வரப்போ ஒரு சந்தோஷம், ஒரு வலி எல்லாமே இருக்கும்ல, அது வருது 2 பேருக்குமே. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி அப்படி எழுந்திரிச்சு நிற்கிறாரு. நம்ம டேவும் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. மெட்ரோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ட்ரெயின் லைட்டாக ஒரு ஷேக்கிங் கொடுத்ததும் நம்ம டே லைட்டாக ஸ்லிப் ஆகுற மாதிரி போக நம்ம ஜங்குக் டக்குன்னு கிட்ட வந்து நம்ம டேவை பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக் டேவை பார்க்க. இப்போ நம்ம ஜங்குக் டே ஜங்குக் நீ நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லலை. நம்ம ஜங்குக்கு டைட்டாக பண்ணிக்கிறாரு நம்ம டேவை. இப்போ அந்த ஹக்கில் கூட நம்ம ஜங்குக் வந்து அவ்வளோ சாரி கேட்குறாரு நம்ம டே கிட்ட. ஏன்னா அவர் வேணும்னே அந்த 1 வீக் வந்து அவரை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணதை நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டேக்கு வந்து அழுக வருது. அதுவும் இல்லாமல் அந்த ஹக்லேயே நம்ம ஜங்குக்கை போட்டு அடி நடிக்கிறாரு. எதுக்காக நீ இப்படி பண்ண, நான் உன்னை எவ்வளோ நாள் தேடினேன் தெரியுமா, உன்னுடைய ஃபோனுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுறாங்க. அடிச்சு ஒரு மாதிரி அப்படி ஒரு பாசத்தை ஒரு வித்தியாசமான ஒரு இதில் வந்து வெளிக்காட்டிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த மெட்ரோ போயிட்டு ஆள் ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிது. 2 பேரும் அதில் இறங்கிடுறாங்க.
நம்ம டே வந்து கால் பண்ணி சொல்லிடுறாரு, இதுமாரி வர வழியில் ஜங்குக்கை பார்த்தேன், ஜங்குக்கிட்ட பேசிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன், எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டா, ஸோ இவங்க 2 பேருமே வீட்டில் தேட போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஜங்குக் தான் நேராக நம்ம டேவை கூப்பிட்டு அதே இடத்துல நடந்து போகிற வாக்கில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு நடந்துட்டுருக்க. நம்ம டே காலேஜ் லைஃப்பில் நடந்தது, இப்போ வேலையில் நடந்துட்டுருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக்கிட்ட. நம்ம ஜங்குக் டேவை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அந்த ஈவினிங் டைமு 5 o'clock சன்லைட்டு ஒரு மாதிரி கோல்டன் ஸ்டேஜாக இருக்கும்ல அந்த ஈவினிங்கு, அந்த மாதிரி ஸ்பாட்டில் நம்மகிட்டே வந்து சிரித்து பேசுகிறது, ஒரு சில டைம் சோகமாக பேசுகிறது, அவரோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண நம்ம ஜங்குக் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டே அதை பார்த்துட்டு, ஏய் என்ன அப்படி பார்க்குற? ஆ இல்லை ஒன்றும் இல்லை, சொல்லு சொல்லு, என்ன அப்படி பார்க்குற? இல்லைடா ஒன்றும் இல்லை. என்னத்தையோ வச்சுட்டு நீ என்ன அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்று ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்ல, நிறைய மாறிட்டேனா? என்ன மாறிட்டேன்? முன்னைய விடவும் இப்போ ரொம்ப அழகாயிட்டடா. சங்கோ சும்மா விளையாடிட்டுருக்காத, உன் பொய்க்கெல்லாம் இப்போ ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. டேய் உண்மையாக சொல்லு, உனக்கு ஆள் இல்லை? ஏய் சத்தியமாக இல்லைடா, என்னெல்லாம் யாரா லவ் பண்ணுவா? ஏன் பண்ண மாட்டாங்க? சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நீ தான் இருக்கிறத விடவும் ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆகிட்ட. நீ சிங்கிளா இல்லை? அது எனக்கு பழகிறதுக்கு பிடிக்கலடா. எனக்கும் அதே தான். ஆனால் உன்னை நான் எப்படி மீட் பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல. உன் பர்த்டேக்கெலாம் எதுனா வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்லாம் யோசிச்சுருந்தேன். இப்படி ரேண்டமாக ஒரு நாள், அதுவும் மெட்ரோவில், நினச்சே பார்க்கலடா நான். நான் மட்டும் என்ன கனவாக கண்டேன்? அப்போதுலேருந்து பார்க்குற கண்ணை மூடிட்டு ஹெட்செட்டை போட்டு வந்துட்டுருக்கேன். நீ தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? ஏன் பின்ன ஆளே மாறிட்ட, ஹேர் ஸ்டைல் என்ன, இயர் பிரிக்கிங் என்ன? அது சும்மா சின்ன வயசுலேருந்தே போடணுன்னு ஆசை இல்லைடா, சொல்லியிருக்கேன்ல. அது சரி, நீ உனக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சுட்ட, என்னை பற்றி யோசிச்சியா? ஐம் சாரி டே. என்ன சாரி? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சாரி? சரி விட்டு விட்டு விட்டு. சங்கோ, எனக்கு இந்த நாள் முடிகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைடா. இல்லை எனக்கு புரியல. இல்லை நம்ம திரும்ப வீட்டுக்கு போகணுமான்னு தோணுது. பின்ன வீட்டுக்கு போகாமல் என்னடா பண்ணுவேன்? எனக்கு அவங்க கூடவே இருக்க தோணுது. எனக்கு ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு உன்னை விட்டு போகவே பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல டே. இல்லை வீட்டுக்கு போகிறோன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குடா. நாளைக்கு வேலைக்கு போகணும், திரும்பியும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபு. இந்த மாதிரி என்னால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. இதுக்கப்புறம் உன்னை நான் எப்போ மீட் பண்ணுறது? ஃபீல் பண்ணாத, எப்போவுமே நான் கூட தானே இருக்கேன். கிழிச்சா காலேஜ் போகிறப்பே நீ கூட வரல, இதில் எப்போவுமே வர கூட இருப்பாரா? சரி நான் ப்ராமிஸ் பண்ணா? ப்ராமிஸா? உனக்கு தெரியும் நான் ப்ராமிஸ் பண்ணால் அதை மீற மாட்டேன். ப்ராமிஸ் பண்ண? நீ அவ்வளோ சீக்கிரம் ப்ராமிஸ் பண்ண மாட்டான். அதான் சொல்கிறேன்ல, ப்ராமிஸா உன் லைஃப் ஃபுல்லாக, உன் லைஃப் கூடவே நான் இருப்பேன்னு சொன்னால் நம்புவியா? மாட்டேன். என்னடா சிம்பிளாக மாட்டேன்ற? மாட்டேன்னு தான் சொல்வேன். பின்ன நீ எப்படி இருப்பேன்னு நான் நம்புறது? அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் நான் தான் ஃபீல் பண்ணுவேன், நீ கிடையாது. பாரு சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அந்த ரோட்டோரமாக அந்த இதுலேயே பார்க்லேயே கொஞ்சம் ஓரமாக அப்படி பூ புல்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணுறாரு. அதை ப்ராப்பராலாம் ஒன்றும் வைக்கல, சும்மா அப்படியே கொத்தா பிடிங்கிட்டு வந்து நம்ம டேக்கிட்ட கொடுத்து, இதா என்னது இது?
துடி சொல்கிறேன். என்ன? ஐ லவ் யூ. ஆ அட லூசு, என்னடா வளரிட்டுருக்க? ஏய் நிஜமா ஐ லவ் யூ டே. கிறுக்கு மாதிரி பண்ணிகிட்ருக்க ஜங்குக் நீ. ஏய் சத்தியமாடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் இத்தனை நாள் இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஒரு ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினச்சேன். ஆனால் இத்தனை நாள் கழிச்சு உன்னை நான் நேரில் பார்க்குறப்போ அந்த ஃப்ரெண்டை பார்க்குற ஃபீலை விடவும் வேறு மாதிரி இருக்குடா. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் உன் மூஞ்சை பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? விளையாடாதடா, அப்புறம் நான் அழுதுருவா. டே நீ அழுதாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நிஜமாவா? நிஜமா? ஆனால் நம்ம இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு எப்படி இருக்கிறது கரெக்டா? ஏய் கல்யாணம் ஆனவங்களே ஃப்ரெண்டு மாதிரி இருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு ஒன்றாக போகிறோன்னா அதெல்லாம் ஏன்டா யோசிக்கிறேன்? நிச்சயமா அது ஒன்றும் இல்லையா? ஷோப்படா, உங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண பாரு. இரு, எதுக்கு அவ்வளோ கோவப்படுறேன்? நான் ஏன்டா கோவப்பட போகிறேன்? இது கோவப்படுறதுலடா. பின்ன திருப்பிட்டு போகிறா. பின்ன நான் சொன்னதுக்கு நீ எதுவுமே சொல்லலை, அதனால தான் அப்படியே போயிடுவியா? போயிடுவேன் நான் இப்போ சொன்னேன்னா? சும்மா 2 அடி தானே எடுத்து வச்சேன். என்ன இல்லை ஜங்கு, உனக்கே தெரியும் ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் எனக்கு எதனாவது ப்ரொபோசல் வந்தாலே நான் எப்படி இருப்பேன்ட்டு. இப்போ நீயே ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சியா? பிடிக்கலையா? ஏய் பிடிக்கலன்னா இல்லைடா, அப்புறம் இத்தனை நாள் ஃப்ரெண்டாக பார்த்துட்டு டக்குன்னு ஆளாக பார்க்க முடியுமா? முடியலன்னா விட்டுரு, முடியலன்னா விட முடியாது. அப்புறம் அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுவேன். நீ ட்ரை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். நம்ப மாட்டல? மாட்டேன். நம்ப மாட்டல? மாட்டவே மாட்டேன். நீ சொன்ன நான் எல்லாத்தையும் நம்புகிறேன், நான் சொன்ன நீ நம்ப மாட்டியா? மாட்டேன். என்ன பண்ண நம்புவா? நம்புகிற மாதிரி இதை நான் பண்ண நம்புகிறேன். கொழுப்படுத்தவனே இருடா, ஒன்று எட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படி லைட்டாக அப்படி எம்பி நம்ம ஜங்குக்கூடிய சீக்ஸில் ஒரு சாஃப்டான கிஸ்ஸை கொடுத்துட்டு தரையை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்க. நம்ம டீ அந்த மொத்தத்தை கொடுத்ததும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. கன்னத்தில் கொடுத்ததுக்கே ஒரு மாதிரி வைட் ஐஸோடு நின்றுட்டுருக்க. என்னடா பண்ண? என்ன பண்ணனா? நீ தானா நம்புகிற மாதிரி எதனா பண்ண சொன்னா? அதான் பண்ணா. அதுக்கு நிப்படியா? பின்ன வேறு என்ன பண்ண சொல்கிற? லவ்வர்ஸ்லாம் இதை தான் பண்ணுவாங்க, அதனால தான் இதை பண்ணேன். இதை மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது? ஏன் அவங்க பாசத்தை காட்டிக்கிறதுக்கெலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஓ நீ இப்போ பாசத்தை காட்ட ட்ரை பண்ணியா? பாசத்தை காட்டினா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேவா கிட்ட இழுத்து அவரோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண. நம்ம டேவ் வைட் ஐஸில் கையில் கொடுத்த பூ கீழே விழுது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அந்த கிஸ் அந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு பாசம்னா இப்படி இருக்கணும்டா. என்ன? இல்லை இது 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 என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு. என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் தான். அந்தளவுக்கு கேவலமாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுவே உனக்கு கேவலமா? ஐயோ, சின்ன வயசுலேருந்து உள்ள ஃப்ரெண்டை பார்த்துட்டு டக்குன்னு கிஸ் பண்ணது ஒரு மாதிரி இருக்குடா. எனக்கும் அப்படி தான் இருக்கும், நெஞ்செல்லாம் இருக்குது படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் முன்னாடி அப்படியே முந்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை துரத்திக்கிட்டே ஓடுறாரு. இப்போ அப்படியே காட்டுறாங்க ஒரு பார்க்கில் நம்ம டேவும் ஜங்குக்கு அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி. நம்ம டே வர கீழே விழுந்த பூவை வேற எடுத்துப்பாரா. ஒரு பார்க்குறதுக்கு பக்கா ப்ரப்போசல் கப்பிள் மாதிரி இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. இப்படியே அவங்களுடைய நாட்கள் முடியுது, அவங்களுடைய காதல் தொடருது.
அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு சாட் என்ன, அப்பப்போ ரொமான்ஸ் என்ன, அங்கங்கே மீட்டப் என்னன்னு சொல்லிட்டு ஒரு அழகான காதல் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. நான் இந்த ஸ்டோரியை எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது என்னென்னா, ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், 10th ஒர்க் லெவல், மூணுத்தையும் ஒன்றா கொடுத்துருக்கியா? வாவ்! ஓகே, நான் போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டாட்டா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.